வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாடு இடையேதான் போட்டி. பாஜக கூட்டணியை ஜீரோ ஆக்குவோம் என திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் ஜீரோ. அப்போ நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் ஜீரோ ஆகணும். நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இதுல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும். பாஜகவின் கிளை செயலாளராக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. நானும் ரவுடிதான் என்பது போல் கூட்டணிக்கு தலைமை தாங்கி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறியிருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையாகிவிட்டார் என உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் இணைந்து வைத்துள்ள கூட்டணி தமிழகத்தில் ஒருபோதும் வெற்றி பெறாது எனவும் சூளுரை. பட்ஜெட்டே படிச்சு முடிக்கல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள். ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. அருப்புக்கோட்டை அடுத்து கல்குறிச்சியில் நடைபெற்ற திமுக தென்மண்டல இளைஞரணி சந்திப்பு நிகழ்ச்சி. அலங்காரத்திற்காக கட்டப்பட்டிருந்த கரும்பு கட்டுகள், வாழைத்தார்களை அலைக்காக தூக்கி சென்ற திமுக தொண்டர்கள். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கூட தரவில்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக முடக்க நினைப்பதாகவும் காட்டம். அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய துரோக கூட்டணி. ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் திமுக. வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது சட்டவிரோதமானது என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பிரச்சாரத்தில் ஈடுபடும் ஊராட்சி செயலாளர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கோரிக்கை. திமுக கூட்டணியில் விசிக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும்? நமது மாலை முரசுக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிரத்யேக பேட்டி.
2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளை இறுதி செய்யும் பணியில் திமுக மும்முரம். ஓரிரு நாட்களில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அறிவிப்பு வெளியாகும் என தகவல். திருச்சியில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பாத யாத்திரை நிகழ்ச்சி. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திருச்சியில் பேட்டி. தாங்கள் கேட்கும் தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு செய்யும் எனவும் நம்பிக்கை. கண்டிப்பாக தருவார்கள். கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, கொடுக்கறதுக்கு எல்லாரும் மனசு இருக்கு. இதை யார் இதை முடிவு பண்ணுவாங்கன்னா எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். திமுக மனசு இருக்கா கொடுக்க? கண்டிப்பா இருக்கு. பெரிய மனசு உள்ளவங்க தான் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா தமிழ்நாடு முழுவதும். ஊழல் குறித்து பேச தவிக தலைவர் விஜய்க்கு தகுதி இல்லை என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் காட்டம். ஒரு படத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினேன் என விஜயால் வெளிப்படையாக சொல்ல முடியுமா எனவும் சவால். விஜயுடைய டிக்ளேர் பண்ணோம், நான் இந்த படத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணோம். அது தகுதி உண்டா? தானே உண்டா? இவன் ஊழலை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு படம் இவ்வளவு படம், இந்த படத்தை நான் இவ்வளவுக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லு. சிதம்பரம் அருகே கனமழையின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம். தலா ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடரும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே ஏரியை ஆக்கிரமித்து கட்டியதாக கூறி 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து அகற்றம். கஷ்டப்பட்டு கட்டிய வீடுகள் இடிக்கப்பட்டதை கண்டு கண்ணீர் விட்டு கதறிய பாதிக்கப்பட்ட மக்கள். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து பயங்கர விபத்து. இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிய 13 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 2 உயிரிழப்பு. மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகளுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட காங்கிரஸ் கட்சி வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. டெல்லி ஷாஹத்ரா மேம்பாலத்தின் கீழ் உள்ள MCD குப்பை கொட்டும் வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள்.
சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு இலவச சட்ட உதவி கட்டாயம். விசாரணை நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மலேசிய வாழ் இந்தியர்கள் சார்பில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி பாரம்பரிய நடனமாடி அசத்தல். உலகத்திலேயே இரண்டாவது அதிக இந்தியர்களை கொண்ட நாடு மலேசியா. நேதாஜி படையில் முதலில் சேர்ந்தவர்கள் மலேசிய வாழ் இந்தியர்கள்தான் என பிரதமர் மோடி பேச்சு. மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். கோலாலம்பூரில் நடைபெற்ற மலேசிய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி உறுதி. அமெரிக்காவின் நிர்பந்தத்துக்கு பணிந்து ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை கணிசமாக குறைத்தது. பிரதமர் மோடி அரசு மீது காங்கிரஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. இலங்கை அரசின் அடக்குமுறை பயங்கரவாத தடை சட்ட வரைவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. கொழும்புவில் சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் போராட்டம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் முதல் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. அமெரிக்காவை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது பாகிஸ்தான். நெதர்லாந்து அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.